பிராங்க்லின் சகோதரா, நேற்றைக்கு என் அன்பு சகோதரர் ஒருவருக்கு நம்ம குமரி மாவட்டம் சேர்ந்தவங்களுக்கு நம்பர் கொடுத்துருக்குறேன். ஒருவேளை கண்டிப்பாக இந்த அன்பு சகோதரனை நீங்கள் தொடர்பு கொள்ளணும்னு அப்படி விரும்புனீங்கன்னா நேற்றைக்குள்ள லைவை நீங்கள் பாருங்கள், முழுவதும் பாருங்கள். அதில் என்னோடய மொபைல் எண் இருக்குது. இல்லை என்றால் குளச்சல் பாபு அப்படின்னு இன்ஸ்டாகிராமுக்கு வாங்க. சரியா? இல்லை என்றால் உங்களுடைய மொபைல் எண்ணை இந்த லைவில் போடவும், 2 எண்களாக போடவும், 6 5 அப்படின்னு 2 எண்களாக போடவும் நான் எடுத்துக்கொள்கிறேன். சரியா? ஓகே அண்ணா. என்ன ஓகே சொல்கிறீங்க? இன்ஸ்டாகிராமுக்கு வாரேன்னு சொல்கிறீங்களா, இல்லது நேற்றைக்குள்ள லைவில் உங்கள் நம்பரை நான் எடுத்துக்கிறேன் அப்படி சொல்கிறீங்களா? என்ன ஓகே சொல்கிறீங்க? இல்லது என்னுடைய மொபைல் எண்ணை நான் போடுகிறேன் அதுக்கு ஓகேன்னு சொல்கிறீங்களா? பாருங்கள், நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது. கடற்கரை மணல் மீது போன மாயமன்ன அந்த பாட்டு. எல்லாம் சேர்த்து போட்டாச்சு அப்படி. சரி சரி, ஓகே 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 ஓகே. இல்லை ஆசிக் முகமது சகோதரா, அப்படியா? நான் உடனே போய் பார்த்துட்டு வரேன். நம்பர் எடுத்து வாட்ஸ்அப்பில் போட்டிங்களா, இல்லது இன்ஸ்டாவில் போட்டிங்களா? எதில் போட்டிங்க? வாட்ஸ்அப்பில் போட்டிங்களா, இன்ஸ்டாவில் போட்டிங்களா? இல்லை, நம்பர் உங்கள் கையில் கிடச்சிட்டுன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஹாய்னு ஒரு மெசேஜ் போடுங்க, மீதியை நான் பார்த்துக்கிறேன். என்ன ப்ரோ, இராணுவ வீரர் சகோதரா என்னை அப்படி கூப்பிட ரொம்ப பிடிச்சிருக்குது. சரிங்களா? இராணுவ வீரர். வாங்க வாங்க வேல்முருகன், அன்பு தம்பி, வருக வருக வருக. பிராங்க்லின் சகோதரா, வாட்ஸ்அப்பில் ஹாய்ன்னு போட்டிங்களா? அதுக்குள்ளே பதிவு போடுங்க. இல்லை ப்ரோ, இல்லை ப்ரோ, சாயந்தரம் சாப்பிட மாட்டேன், டீ சாப்பிட்டோம். சாயந்தரம் டீ சாப்பிட்டோம், வேற ஒன்றும் சாப்பிடல. இல்லைன்னா லைவில் நம்பர் படிச்சாச்சு. எங்க போட்டிருக்கிறீங்க? போட்டாச்சு. லைவில் எங்க நம்பர் போட்டிருக்கிறீங்க சகோதரா? புரியலையே பிராங்க்லின் சகோதரா. இல்லைன்னா லைவில் என் நம்பர் போட்டாச்சு. ஆஹா, ஏன்னா கண்ணை தாண்டி போயிட்டா பார்த்துட்டு. ஓகேண்ணா, ஓகேன்னு கொடுத்துருக்குறீங்க. நேற்று அதான் எங்கே நம்பர் போட்டிருக்கிறீங்க? ஆமாம் ஆமாம் ஆமாம், நான் இப்போ பள்ளி பங்கு சொன்னால் ஒன்றும் கட் பண்ணுறதே இல்லை, அப்படியே விட்டுறது தான். பள்ளி பங்கு சொல்லும்போது நான் கட் பண்ணுவேன் முன்னாடியெல்லாம், இப்போ அப்படியே விட்டுருவேன்.